வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, குரு பகவான் 4ஆம் தேதி அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அதிசாரம் முடிந்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன், செவ்வாய், இந்த 2 கிரகங்களும் செவ்வாய் 8ஆம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து சூரியனாகப்பட்டவர் 16ஆம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த விருச்சிக ராசியிலே இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் தான். இவர் முழுவதுமாக ஒரு 20 நாட்கள் இந்த விருச்சிக ராசியில இருந்து அதுக்கப்புறம் தான் தனுர் ராசிக்கு பயிற்சியாக போறார். அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த மாதம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோச்சார கிரகங்களின் தன்மையினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த பதிவுல நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கோயில் வழிபாடு சொல்லியிருப்போம். அதனால அந்த கோயில் வழிபாடு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல நீங்க அந்த தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்காத ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய கமெண்ட் பாக்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு இது நடக்கல மேடம், நீங்க எல்லாமே பொய்யா சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு சில விஷயங்கள் கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ இல்ல அஷ்டமாதிபதி தசாபுத்தியோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதை நீங்க கிளியரா பார்த்து செக் பண்ணிக்கலாம். அந்த கோவில் வழிபாடுக்கு நீங்க உண்டான சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா முழுவதுமாக இந்த மாதத்துல நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேஷ ராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் இந்த இறுதிக்கட்ட இந்த 30 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு பகவான் மீண்டும் பயிற்சியாகி வர்றாரு. உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால சில விஷயங்களை இழந்த விஷயங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு 30 நாட்களாக தான் இருக்கும். கடந்த காலத்துல ஒரு வேலை ரீதியான சில இழப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக அந்த வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகளும் வேலை ரீதியான சில முன்னேற்றங்களும் அடையறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்கள் எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதாவது அந்த சுறுசுறுப்புல பாத்தீங்கன்னா இவர்களினுடைய வெற்றி இலக்குன்றது ஒரு உயர்ந்த ஒரு இடத்துலதான் இருக்கும். ஒரு அதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதற்குண்டான சில முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய நபர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள். இவர்களினுடைய வெற்றி இலக்கு அதிகப்படியான ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு வெற்றி இலக்காக தான் இருக்கும். அதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதம், அதாவது இந்த டிசம்பர் மாதம் ஒரு முழுமையான ஒரு வாய்ப்புகளையும் முழுமையான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான ஒரு முயற்சிகள் எடுத்து அதுல தோல்விகள் அப்படின்றது இருக்கும். எந்த நேரம் இவர்கள் ஒரு திருமண வாய்ப்புகளுக்கு தேடி போனாலும் அந்த திருமண வரன்கள் அமையறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல், ஏதோ ஒரு தோஷங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலையும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது வரன் பார்க்கும் போது மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்திக்கும் போது ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் மனதுல தென்பட்டு அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அம்சத்துலதான் இந்த மேஷ ராசி என்பர்கள் கடந்த காலத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. இதனால அந்த திருமண பாக்கியங்கள் அப்படின்றது தடைபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். தன்னுடைய வாழ்நாள்ல சில சுக துக்கங்கள் அப்படின்றத தாண்டி துக்கங்கள் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த மேஷ ராசி என்பர்கள் பெரும்பாலும் பெற்றுட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டம், இந்த டிசம்பர் மாதம் இந்த மாதிரியான திருமண தடைகளை அகழுவதற்கும் திருமண தடைகள் எல்லாமே விலகுவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த லைஃப்ல இருக்கக்கூடிய துன்பத்தை போக்குவதற்கும் உண்டான ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த தருணத்துல உங்களுடைய 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், அடுத்து சுக்கிரன், இந்த 3 கிரகங்களுமே சஞ்சாரம் செய்யறதுனால வருமானத்துல தடை இருந்தது அப்படின்னா
பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அந்த வருமானத்துல இருந்து தடைகள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய மேஷராசி என்பர்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. அந்த உற்பத்தி தொழில்ல பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்த பொருட்களை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் நீங்க எல்லாமே பண்ணீங்க. கடைசி நேரத்துல அந்த ஆர்டர்ஸ் ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பர்கள் உற்பத்தி செய்யும் போது எந்த விதமான கவனமின்மை அப்படின்றது இவர்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லா இடத்துலயும் ரொம்ப கண்கொத்தி பாம்பாக செயல்பட்டு தன்னுடைய தொழிலை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகணும்னு அயராது பாடுபட்டு இருக்கிறீங்க. அதற்கு கடந்த ஒரு 3 மாதம் சில தொந்தரவுகளை கொடுத்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த மேஷராசி என்பவர்கள் அதிகப்படியாக கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ல தொழிலாக நடத்தி செய்யக்கூடியவர்கள். அந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த மாதம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த மேஷராசி என்பவர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வேலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல வேலை போயிடுமோ அப்படின்ற நிலைமையை தாண்டி இந்த மாதம் பாத்தீங்கன்னா அந்த வேலையில ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த மேஷராசி என்பவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு ஸ்திரத்தன்மையோட ஒரு குழப்பம் இல்லாத ஒரு முடிவாக இருக்கும். அதுல வெற்றியும் இருக்கலாம், தோல்வியும் இருக்கலாம். தோல்வி இருந்தது அப்படின்னா அதற்காக ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு நபர்களும் கிடையாது. வெற்றி இருந்ததுன்னா அதற்காக சந்தோஷப்பட்டு அதை அப்படியே நிப்பாட்டக்கூடிய ஒரு நபர்களும் கிடையாது. வெற்றி இருந்ததுன்னா இன்னும் மேலும் வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மேஷராசி என்பர்கள். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு மிக ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்க போகுது. இந்த மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க உங்களுடைய திருமண உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரிவுகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல விவாகரத்து வழக்குகள் அதிகப்படியாக இருந்திருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த திருமண உறவுகள்னால இந்த மேஷ ராசி என்பர்கள் அதிகப்படியான மன வருத்தத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். எந்த விதமான ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு அப்படின்றதுதான் எதிர்பார்ப்பார்கள். அந்த நிம்மதியான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த இறுதிக்கட்ட 30 நாட்கள்ல இந்த டிசம்பர் மாதத்துல வரப்போகுது. இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு நீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட சில தடைகளை விளக்குவதற்கும் நீங்க இந்த காலகட்டம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் வேல்முருகனை வழிபாடு பண்றது நல்லது. திருப்பரங்குன்றம் வேல்முருகன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு அந்த முருகனுக்கு பாத்தீங்கன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை ஒரு 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. திருமணம் ஆகாதவர்கள் 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. திருமணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு திருமண உறவுகள்லயோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த திருப்பரங்குன்றம் முருகனுக்கு ஒரு 9 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இந்த தீப வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நீங்க முருகனை வழிபாடு பண்றதுக்கு ஒரு முழு அமைப்பை இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு சாத்தியமாக கொடுக்க போது. இதனால உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களும் நிறைய ஒரு லைஃப்ல இருக்கக்கூடிய சில தடைகளும் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த நபர்கள் இந்த காலகட்டம் அந்த முருகனுக்கு ஒரு 4 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதற்குண்டான தீப வழிபாடு அப்படின்றது என்னன்றத நான் கமெண்ட் பாக்ஸ்ல போடுறேன். அதனால நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருந்து நீங்க எளிதாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அதற்குண்டான ஒரு விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.